السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனுக்கு சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிறுத்தவராமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான மனித வாழ்க்கைக்கு தேவையான இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான மார்க்கமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் மனிதன் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் ஹலால், எதையெல்லாம் ஹராம் என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதித்த ஒரு விஷயம்தான், ஹலாலாக்கிய விஷயம்தான் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா வியாபாரம் இல்லாமல் இன்றைய மனிதர்களால் வாழ முடியாது. மனித வாழ்க்கைக்கு வியாபாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. ஒரு நாட்டிற்கு அதுதான் முதுகெலும்பாக இருக்கும், எல்லாத்துக்குமே அதுதான் முதுகெலும்பாக இருக்கும். இப்படிப்பட்ட வியாபாரத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதை பற்றி இந்த ஜும்மாவின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். வியாபாரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறான்: வியாபாரத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்கி இருக்கிறேன், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கிறேன். வட்டியை தடை செய்து விட்டேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறார். எது ஹலால் எது ஹராம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித்தரும். அது அல்லாஹ் சொல்றான், வியாபாரம் என்பது பழி என்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது, ஹலாலாக இருக்கிறது. நீங்கள் வியாபாரத்தை செய்து கொள்ளலாம், வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது, அனுமதிக்கப்பட்டிருக்குது என்று மட்டும் இஸ்லாம் சொல்லாமல் அந்த வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார். நீங்க கட்டாயமாக வியாபாரம் செய்யுங்க, வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது: உழைப்பிலேயே சிறந்த உழைப்பு, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே சிறந்த சம்பாத்தியம் உழைப்பு எதுவென்று சொன்னால், கைத்தொழில் மூலமாக கையால் தொழில் செய்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் நேர்மையான முறையில் செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய உழைப்பு தான் நீங்கள் பெறக்கூடிய உழைப்பிலேயே மிகச்சிறந்த உழைப்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். வியாபாரத்தை வலியுறுத்தி சொல்றார். நீங்க சிறந்த முறையில உழைங்க, சிறந்த முறையில வியாபாரம் செய்யுங்க, நேர்மையான முறையில வியாபாரம் செய்யுங்க, அதுதான் சிறந்த உழைப்பாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய கையால் உழைத்து சம்பாதித்த சம்பாத்தியத்தின் மூலமாக உண்பதை விட வேற சிறந்த உணவை சாப்பிடவே முடியாது. இப்ப சின்ன குழந்தையா இருக்கும், நம்ம சம்பாதித்த சாப்பிட மாட்டோம். நம்முடைய தந்தை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அந்த சம்பாத்தியத்திலிருந்து என்ன செய்வோம், சாப்பிடுவோம். இப்படி பல விதங்கள்ல நம்ம சாப்பிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
நீங்கள் உண்ணக்கூடிய உணவில், நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிகச் சிறந்தது எதுவென்று சொன்னால், உங்களுடைய கரத்தால் நீங்கள் உழைத்து நீங்கள் வியாபாரம் செய்து சம்பாத்தியத்தின் மூலமாக நீங்கள் உண்ணக்கூடிய உணவுதான் மிகச்சிறந்த உணவு என்பதாக நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தாலும் இறை தூதராக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு அரசராக மன்னராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. சாதாரண ஒரு மனிதரை சொல்லாமல் தாவூத் நபியை உதாரணமா சொன்னார். தாவூத் நபி அவர்கள் வெறும் நபியாக மட்டும் இருக்கல, ஒரு நாட்டுக்கே அரசராக இருந்தாங்க. மிக பெரும் நாடு, நாட்டுக்கே மன்னராக இருந்தார்கள். நாட்டுக்கே அரசராக மன்னராக இருந்தாலும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சாப்பிடாமல் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் சிறந்த உணவு. நீங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த உணவை உண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கையால் சம்பாதித்து அதன் மூலமாக நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாரார். அப்ப இதையெல்லாம் நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. நீங்க வியாபாரம் செய்யுங்க, உழைங்க, சம்பாதிங்க என்பதை நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். நிறைய ஹதீஸ்களை நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் சம்பந்தமாக வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் கூட தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, ஜும்மா நாள் இருக்குதுல்ல, ஜும்மா நாளில் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவது பருவமடைந்த ஆண் மீது கட்டாய கடமை. கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செஞ்சிடணும், ஜும்மா தொழுகை நிறைவேற்றி விட வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டி விட்டு சொன்னா, நீங்கள் ஜும்மா தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னார். ஜும்மா தொழுகையை நீங்கள் தொழுது முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியில நீங்க பரவி செல்லுங்க. பூமியில உங்களால் எங்கே செல்ல முடியுமோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போங்க. பூமியில நீங்கள் பரவி செல்லுங்கள், விரவி செல்லுங்கள். பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். வியாபாரம் செய்ய அல்லாஹ் சொல்றான். ஜும்மா தொழுகை நேரத்தில், ஜும்மாவுடைய பயான் நேரத்தில் நீங்கள் வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடணும். பள்ளிவாசலிலே தொழுகை முடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால், நீங்க பள்ளிவாசலை விட்டு கிளம்பி சென்று அல்லாஹ்வுடைய பூமியில எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் வியாபாரம் செய்து தொழில் செய்து அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறார். அப்ப இதுவெல்லாம் வியாபாரத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள். நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை வலியுறுத்துறாங்க. சம்பாதிக்க, உழைங்க என்று அதிகமாக அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நீங்கள் உழைங்கள், வியாபாரம் செய்யுங்கள் என்பதாக வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக கலீஃபாவாக வந்ததற்கு பிறகு பள்ளிவாசல் ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு போறார். பள்ளிவாசலுக்கு போனா பள்ளிவாசலில் சில இளைஞர்கள் படுத்து கிடக்கிறார். சில இளைஞர்கள் பள்ளிவாசலில உறங்கி கிடக்கிறாங்க, அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பள்ளிவாசல்ல என்ன செய்றீங்க என்று சொல்லி கேட்கிறார். சாதாரணமான நேரத்தில், தொழுகை நேரம் இல்ல, சாதாரணமான நேரத்தில் பள்ளிவாசல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டோம்னா, நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது தவக்கல்னா நமக்கு தேவையான சாப்பாடு அல்லாஹ்வே தந்துருவான் என்று அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாங்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் மீது தவக்கல் வச்சு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு தன்னுடைய சாட்டை எடுத்து அவர்களை அடிக்கிறார். அடித்து சொன்னாங்க, சும்மா உட்கார்ந்து அல்லாஹ்வின் தவக்கல் வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு உணவை தரமாட்டான். நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி தரல, உழைக்குமாறு ஏவி இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய உழைப்பை செலுத்துங்கள், வியாபாரத்தில் ஈடுபடுங்கள், சம்பாத்தியத்தில் ஈடுபடுங்கள். ஈடுபட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வையுங்கள். அதுதான் உண்மையான தவக்கல். அதுதான் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பதற்கு அர்த்தமாகும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விளைஞர்களை எல்லாம் பள்ளிவாசலை விட்டு விரட்டினார்கள் என்பதை வரலாற்று சம்பவத்தில் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறார். இளைஞர்களை பார்த்தா உமர் ரலியல்லாஹு வியாபாரத்துக்கு போங்க, சம்பாதிங்க, உழைங்க என்று தான் கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலத்திலே செய்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால்தான் இந்த இந்தியாவிலே நீங்க நம்ம முஸ்லீமா இருக்கிறோம்ல, நம்ம இந்தியாவில் எப்படி முஸ்லீமாக மாறணும் என்று இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு வியாபாரம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. சவுதி அரேபியாவிலிருந்து, மக்காவிலிருந்து, மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் கடல் வழியாக வியாபாரம் செய்து இந்தியாவிற்கு வந்து அந்த வியாபாரத்தின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை பரப்பினாங்க. அதன் மூலமாகத்தான் நம்ம தென் மாநிலங்கள் இருக்குல்ல, தென் மாநிலங்கள், அதாவது கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணமே இந்த வியாபாரம் தான்.
செய்கிறோம். அந்த அளவிற்கு வியாபாரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வியாபாரத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரம் செய்யுங்க என்று சொல்றாங்கல்ல, சும்மா வெறுமனே வியாபாரம் செய்யுங்க என்று மட்டும் இஸ்லாம் சொல்லல. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் அதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரு. சும்மா ஏனோ தானம் என்று வியாபாரம் செஞ்சிடக்கூடாது, மற்றவர்களை பார்த்து வியாபாரம் செஞ்சிடக்கூடாது, காபிர்களை பார்த்து நம்ம வியாபாரம் செஞ்சிடக்கூடாது. நிறைய காபிர்கள் வட்டியிலே மூழ்கி கிடக்கிறார்கள், வட்டியின் மூலமாக அதிகமான சம்பாத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்யுது. வியாபாரத்திற்கென்று சில வரைமுறைகளை, சில நடவடிக்கைகளை, சில சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். எப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால், பின்னால் ஒரு காலம் வரும், ஏத்தி அலன்னாசி ஜமான், மனிதர்கள் பொருட்படுத்தாத காலம் வரும், கண்டுகொள்ளாத காலம் வரும். மனிதர்கள் கண்டுகொள்ளாத ஒரு காலம் வரும். எதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால், லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு அமின் ஹலால் அமின் ஹராம். தான் சம்பாத்தியம், தான் உழைத்து பெற்றுக்கொண்டே சம்பாத்தியம், அந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் வந்ததா ஹராமான முறையில் வந்ததா என்பதை பொருட்படுத்தாத கண்டுகொள்ளாத ஒரு காலம் உங்களிடத்திலே வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அப்படின்னா அது மோசமான காலம். ஒரு மனிதன் ஹலாலான முறையில் மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஹராமான முறைக்கு பக்கத்தில் கூட செல்லாதவனாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்கக்கூடியவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் பின்னாடி, ஏன்னா சகாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க, சகாபாக்களுடைய சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முழுக்க ஹலாலான முறையிலே பெற்ற சம்பாத்தியமாக இருந்தது, ஹராத்திற்கு பக்கத்தில் கூட செல்ல மாட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் ஹலாலான முறையில சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் பின்னாடி ஒரு காலம் வரும், பின்னாடி ஒரு மனித சமுதாயம் வரும். அந்த மனித சமுதாயத்தில், அந்த காலத்தில் தன் சம்பாத்தியம் ஹலாலான முறையிலே பெற்றதா ஹராமான முறையிலே பெற்றதா என்று கண்டுகொள்ளாத, அதை பத்தி யோசிக்காத ஒரு காலம் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கிறோம்? உண்மையிலே நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலான முறையிலே பெற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஹராமான முறையிலே பெற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறோம். ஹராமான விஷயத்தை கூட பொருட்படுத்தாமல், அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஹராமை எல்லாம் பார்த்தால் நம்மால வியாபாரம் செய்ய முடியாது, உழைக்க முடியாது, பிழைக்க முடியாது என்கின்ற ஒரு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் ஹராமான முறையை சம்பாதிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையான முறையில் எச்சரித்திருக்கிறார். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலான முறையில் தான் பெறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறார். இதற்கான சில விதிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் வகுத்திருக்கிறது. அது மிக முக்கியமான முதலாவது விதிமுறை என்னவென்று சொன்னால், நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்குதுல, அதுல எந்த மோசடியும் இருக்கக்கூடாது. நம்ம வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் எந்த விதமான மோசடியும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்தி விடக்கூடாது. இந்த இந்தியாவில் இஸ்லாம் பரவியதற்கான காரணமே அதுதான். மற்றவர்கள் எல்லாம் வியாபாரத்திலே மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழியாக வியாபாரம் செய்ய வந்தவர்கள் ரொம்ப நேர்மையான முறையிலே மோசடி செய்யாமல் வியாபாரம் செய்ததை பார்த்துதான் இஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு அழகான மார்க்கமாக இருக்கிறதா என்று பார்த்து நிறைய இந்தியர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார். அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் மோசடி செய்யாமல் வியாபாரம் செய்யறது. இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நிறைய வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறார். நீங்க நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் 2 வேலைகளை கொடுத்திருப்பார். ஒன்று, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இறைவன் கிடையாது என்பதை எடுத்து சொல்லணும். எல்லா நபிமார்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார். 2வது விஷயம் என்னவென்று சொன்னால் உலக காரியம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஓரினச்சேர்க்கையில் ஈடுபட்டார்கள். அதனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, லூத் நபியை அனுப்பி ஓரினச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடாது, அது ஹராம் என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். மூசா நபியுடைய காலத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மூசா நபிக்கு எல்லாம் 2 விதமான கட்டளையை கொடுத்தார். ஒன்று, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், ஃபிரௌன் இறைவன் கிடையாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று எடுத்து சொல்லணும். 2வது விஷயம் என்னவென்று சொன்னால், பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தை ஃபிரௌன் அடிமையாக வச்சிருந்தான். அந்த அடிமைத்தனம், மனிதன் அடிமையாக வச்சிருப்பது தவறானது, அதை எடுக்கணும் என்பதற்காக மூசா நபி அனுப்பினார். இதே போன்று ஷுஐப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அல்லாஹ் அனுப்புறார் ஒரு சமுதாயத்திற்கு. மத்தியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊருக்கு நபியாக ஷுஐப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புறார். அந்த நபிக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் 2 கட்டளை. முதலாவது கட்டளை என்னவென்று சொன்னால்,
ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் வாசிகளை இடத்துல சென்று சொல்றாங்க, என்னுடைய சமுதாயமே, மதியன் வாசிகளை, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் யாரும் கிடையாது. முதல்ல ஏகத்துவ கலிமாவை சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது, வேற யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர் கிடையாது என்று சொல்லிவிட்டு அடுத்து ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் அளவையிலும் நிறுவையிலும் குறைவு செய்யாதீர்கள். ஏன்னா அந்த சமுதாய மத்தியவாசிகள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நிறுத்து அந்த நிறுவ வியாபாரம் இருக்குதுல, அந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதுல மோசடி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ப நிறைய இதற்கு முன்னாடி ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் ரேஷன் கடைகளை எல்லாம் பார்த்தோம்னா நிறைய மோசடி பண்ணுவாங்க. அந்த தராசு இருக்குல்ல, தராசுல ஒரு பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, காந்தத்தை வச்சிருவாங்க. காந்தத்துல வந்து வெயிட் இழுக்கும். அளவு நிறுவையில மோசடி செய்யறது. இன்னைக்கும் இந்த அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடிய காட்சி பல விதங்கள்ல மாறி போயிருக்குது. இதே போன்ற வேலையை தான் மதியவாசிகளை செஞ்சாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று கூறிவிட்டு அதன் பிறகு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அளவு நிறுவையில் நீங்கள் மோசடி செய்யாதீங்க. அளக்கும் போதும் நிறுக்கும் போதும் சரியாக அளந்து சரியாக நிறுந்து நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய சமுதாயமே, அளவையும் நிறுவையும் நேர்மையாக நிறைவாக்குங்கள். மக்களுக்கு அவருடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள், குறைச்சு கொடுத்துடாதீங்க, ஏமாத்திடாதீங்க என்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்றாங்க, பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தீர்கள் என்று சொன்னார். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேர்மையாக சம்பாதித்து அந்த சம்பாதித்தின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய லாபமே போதும். நீங்க ஏமாத்தி எவ்வளவு சம்பாதித்து கொண்டாலும் அது உங்களுக்கு தீங்குதான் விளைவிக்கும், அது உங்களுக்கு கேடுதான் தரும். உங்களுக்கு சிறந்தது எதுவென்று சொன்னால் இன்குன்து மோமினின், நீங்கள் மோமின்களாக இருந்தால், நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் உங்களுக்கு சிறந்தது எதுவென்று சொன்னால் நேர்மையான முறையில் சம்பாதித்து அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு குறைவான லாபத்தை தந்தாலும் அந்த குறைவான லாபம் தான் உங்களுக்கு சிறந்தது. அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்றாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். வியாபாரத்திலே நம்ம ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமரை ஏமாத்திடக்கூடாது, அளவு நிறுவையில மோசடி செஞ்சிடக்கூடாது. மோசடி என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, முஸ்லிமுடைய நடத்தில இருக்கவே கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இஸ்லாமிய மார்க்கம் பதிவு செய்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது எல்லா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொன்னார், நீங்கள் அளந்தால் நிறைவாக அளந்து கொடுங்கள், சரியான தராசில் நிறுத்து கொடுங்க. தராசை கூட நீங்க கவனிச்சுக்கங்க. ஏன்னா தராசு சில நேரங்கள்ல பழுதாயிரும், சில நேரத்துல டேமேஜ் ஆயிரும். ஆனா நீங்க தராசை பார்க்கும்போது கூட தராசை சரிப்படுத்திக்கங்க. சரியான தராசை கொண்டு அழகான முறையில சரியான முறையில நீங்கள் நிறுத்து கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டி எவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை என்று சொன்னால் உலகத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொன்னதே கிடையாது. ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வேதத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் தராசை கூட சரி பார்த்துக்கங்க. சரி பார்த்தது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அளந்து கொடுக்கும் பொழுது, நிறுத்து கொடுக்கும் பொழுது சரியான முறையிலே அளந்தும் நிறுத்தும் கொடுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கார். அப்ப நம்ம வியாபாரம் செய்யும் பொழுது ரொம்ப கவனத்துல வச்சிருக்கோம், யாரையுமே ஏமாற்றக்கூடாது. நம்மகிட்ட வாங்க வரக்கூடியவர்களே நம்ம அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறார். ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள மார்க்கெட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் நபியாக ஆனதற்கு பிறகு, மதீனாவினுடைய அரசராக மாறியதற்கு பிறகு மதீனாவுடைய சந்தைகளிலே மார்க்கெட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறார். பக்கத்துல ஒரு கடை இருக்குது. அந்த கடையை பார்த்தோம்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடையில இருக்கிறாங்க. அங்க வந்து உணவு தானிய குவியல்கள் இருக்கு. உணவு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அரிசியோ கோதுமையோ பார்லியோ எதையோ உணவு என்ன செஞ்சிருக்காங்க குமிச்சு வச்சிருக்கிறாங்க. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூட்டைக்கு பக்கத்துல போறாங்க. மூட்டைக்கு பக்கத்துல போயிட்டு அந்த உணவு குவியலுக்கு உள்ள கையை விடுதாங்க. உள்ள கையை விட்டு பார்த்தா உள்ள ஈரமா இருக்குது. ஆனா மேண்டாப்ல இருக்கிறது ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிறா காஞ்சு இருக்குது. ஆனா உள்ள ஈரமா இருக்குது. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, கையில ஈரம் பட்டோம்னா ரசூலுல்லாஹ் கையை எடுத்து காட்டி கேட்கறாங்க, இது என்னது, ஏன் ஈரமா இருக்குது உள்ள என்று சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல மழை பெஞ்சது, அந்த மலத்தில் உள்ள சாரல் பட்டு ஈரம் ஆயிருச்சு என்று சொல்றாங்க. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரம் ஆயிருச்சுன்னா அப்ப மேல உள்ள பகுதி காஞ்சி இருக்குது, நீங்க மேல உள்ள கீழே மட்டும் ஈரமா இருக்குது, மேல காஞ்சதாக இருக்குது,
நீங்கள் ஈரமா உள்ள பகுதியை மேலே எடுத்து மக்களுக்கு தெரியுமாறி வைங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. ஏன்னா ஈரத்தோட நம்ம நிறுத்தோம் என்று சொன்னால் அது வெயிட் அதிகமாக இருக்கும். அது மக்களுக்கு என்ன செய்யும், எடை குறைந்த எடையாக சென்று சேரும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, வியாபாரம் செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க. யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வியாபாரத்தில் மோசடி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது, அப்ப முஸ்லீம் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ முஸ்லீமா இருந்தா நேர்மையான முறையில் வியாபாரம் செய். நீ மோசடி செய்து வியாபாரம் செய்தால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ என்னை சார்ந்தவர் கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வச்சு சொல்லிட்டு போறான். அப்ப நாம எதுலையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, மோசடி செஞ்சிடக்கூடாது, கலப்படம் செஞ்சிடக்கூடாது, கலப்படம் செஞ்சு ஏமாத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, வித்துடக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறான். அல்லாஹ் கூட தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அளவு நிர்ணயம், மோசடி செய்யறது, ஏமாத்துறது, அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் அளவு நிர்ணயம் குறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான், அவருக்கு அழிவுதான், அப்படின்னா நரகம் அர்த்தம். யாரெல்லாம் அளவு நிர்ணயில் மக்களை ஏமாற்றி கலப்படம் செய்து மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் தான், அவர்களுக்கு கேடுதான். அல்லாஹ் சொல்லி காட்டான், வயலுல் முத்தஃபிஃபீன் அளவு நிர்ணயில் மோசடி செய்பவர்களுக்கு, குறைவு செய்பவர்களுக்கு கேடுதான். அல்லதீன இதற்காக அலன்னாசி யஸ்தௌஃபுன் அவங்க எல்லாம் தொடர்ச்சியா சொல்லி காட்டுறாங்க. அவங்க மக்களிடத்திலிருந்து வாங்கும் பொழுது நிறைய அளந்து வாங்குறாங்க, ஆனா மக்கள்கிட்ட திரும்ப கொடுக்கும் பொழுது குறைவான முறையில திரும்ப கொடுக்கறாங்க. வாங்கும்போது நிறைய வாங்கி திரும்ப கொடுக்கும்போது குறைவா கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள். இப்படி மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வயலுல் முத்தஃபிஃபீன் அவர்களுக்கு கேடுதான், அழிவுதான், நரகம் தான், நாசம் தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை செய்துவிட்டு, இப்படி மோசடி செய்யக்கூடியவர் மறுமை நாளை யோசித்து பார்க்க வேண்டாமா, மறுமை நாளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையை பற்றி அவர் ஒரு கணம் நேரம் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 83வது அத்தியாயத்திலே கேட்டு பார்க்கிறார். அப்ப அளவு நிர்ணயில் மோசடி செய்தால் அது சாதாரணமான ஒரு காரியம் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சாதாரணமான ஒரு விஷயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படிதான் வியாபாரம் செய்யலாம், நானும் அந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு போறேன், யாரு இங்க ஒழுங்கா இருக்கிறா, மொத்த எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கா, நான் மட்டும் ஏன் ஒழுங்கா நடக்கணும், நான் ஒழுங்கா நடந்தா என்னால சம்பாதிக்க முடியாது, என்னால பிழைக்க முடியாது என்கின்ற சாக்கு போக்குகளை சொல்லி இது போன்று ஏமாற்றி வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நரகம் தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் கடுமையான முறையிலே எச்சரிக்கை செய்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே மோசடி செய்து வியாபாரம் செய்யாதீர்கள், நீங்கள் மோசடி செய்து வியாபாரம் செய்தால் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் என்னை சார்ந்தவராக இருக்க மாட்டீர்கள் என்பதாக இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, இறை நம்பிக்கை கொண்டவர்களை யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட மக்களை, மூமின்களை, நீங்கள் உங்களுக்கிடையே தவறான முறையில் உங்களுடைய பொருட்களை உண்ணாதீர்கள். ஏமாற்றி பிறரை மோசடி செய்து கலப்படம் செய்து மக்களை ஏமாற்றி நீங்கள் தவறான முறையிலே உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடாதீர்கள், உணவை உண்ணாதீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பொருந்தி கொண்டு நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து அதன் மூலமாக கிடைத்த பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி, அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும், அதுலதான் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கும். நம்ம நேர்மையான முறைகளை சம்பாதித்து 10 ரூபாய் லாபம் கிடைத்தாலும் அதை அல்லாஹ் 10,000 மாற்றி தருவான். நம்ம நேர்மையான முறையில் நடந்தோம் என்று சொன்னார், அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கும், அல்லாஹ் அதுல பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். நம்ம மோசடி செய்து பிற மக்களை ஏமாற்றி 10,000 ரூபாய் சம்பாதித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவமனையில் நமக்கு வேலை வச்சிருவான், உடம்புல சுகரை தந்துருவான், அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 10 லட்சம் செலவாயிடும். நம்ம ஏமாத்தி 10,000 சம்பாதித்திருப்போம், ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி அமைஞ்சிரும், அல்லாஹ் திடீர்னு நமக்கு நோயை தந்துருவான். அந்த நோயின் மூலமாக 10 லட்சம் நம்முடைய கையில இருந்து போயிடும். 10,000 சம்பாதிச்சிருப்போம், 10 லட்சம் கையில இருந்து போயிடும். ஆனா நம்ம 10 ரூபாய் நம்ம லாபமாக சம்பாதித்தோம் என்று சொன்னால், நேர்மையான முறையில சம்பாதித்தாலும் அந்த 10 ரூபாயில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கியது என்று சொன்னார், அந்த 10 ரூபாயை கொண்டு அல்லாஹ் 10,000 மாற்றுவான், உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்குவான், நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்குவான். இதுதான் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய பரக்கத். நம்ம நேர்மையாக நடக்க 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 நமக்கே தெரியாமல் மறைமுகமான முறையில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பரக்கத்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம பிற மக்களை ஏமாற்றி ஹலாலான முறையை விட்டுவிட்டு ஹராமான முறையில சம்பாதித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும் தெரியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், திடீர்னு அந்த நோய் வந்துடும், திடீர்னு இந்த நோய் வந்துடும், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிரும், பைக்ல இருந்து கீழே வந்துருவோம்,
பல சம்பவங்கள் நமக்கு நடக்கும். ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது. காரணம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் என்ன காரணத்தை வச்சிருப்பான்? நீ வியாபாரத்துல மோசடி செஞ்ச, இந்த மனிதன்ட்ட இருந்த 10 ரூபாய் நீ அநியாயமாக அபகரிச்ச, நீ இப்படி மோசடி செஞ்சு சம்பாதித்த என்கின்ற காரணத்தை அல்லாஹ் வச்சிருப்பா, அது நமக்கு தெரியாது. நாம நேர்மையான முறையில சம்பாதித்தால்தான் நம்மிடத்தில் நம்முடைய பொருள், நம்முடைய சம்பாதித்தியம் மட்டும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நேர்மையான முறையில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை முடிச்சுகிறேன். வாக்கிறதவா இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்மையான முறையில் வியாபாரம் செய்தால் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பல விதங்களிலே நமக்கு கிடைக்கும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் உதாரணமாக நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. யாருமே பால்ல என்ன செய்யக்கூடாதுன்னா தண்ணி கலக்கக்கூடாது. தண்ணீர் பால் என்ன, பால்ல தண்ணீர் கலந்து கலப்படம் செஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, வித்துக்கிட்டு இருந்தாங்க. உமர் அலி அதை தடை செய்து ஒரு அறிவிப்பு கொடுறாங்க. அரசாங்க ஆணையாக அறிவிப்பு வெளியிடுதாங்க. பால்ல யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, தண்ணி விற்கக்கூடியவங்க, விற்பனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, பால்ல தண்ணி கலந்து விற்கக்கூடாது. ஒரிஜினல் பாலை அப்படி என்ன செய்யணும், மக்களுக்கு விற்க வேண்டும் என்று சொல்லி உமர் அலி அறிவிப்பு கொடுத்துறாங்க. உமர் அலியுடைய ஒரு வழக்கம் என்னவென்று சொன்னால், இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம நகர்வலம் வருவாங்க. நாட்டுல நிர்வாகம் நல்லா நடக்குதா, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, மக்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக நகர்வலம் வருவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கா ஒவ்வொரு தெருவுக்கா வந்து என்ன நடக்குது, எப்படி நடக்குது என்று பார்ப்பதற்காக வருவாங்க. ஒரு தடவை உமர்லையும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய உதவியாளர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல சத்தம் கேட்குது. அந்த வீட்டுல சத்தம் கேட்ட உடனே உமர்ல அந்த இடத்துல நிக்கிறாங்க. என்ன சத்தம், என்ன பிரச்சனை என்பதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நிக்கிறாங்க. உள்ள யார் இருக்கிறாங்கன்னா, ஒரு தாயும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. 2 பேர் தான். அந்த மகளுக்கு தந்தை கிடையாது, ஒரு தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மகள் மட்டும்தான். வேற கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, தந்தையும் கிடையாது. மொத்தமே அந்த வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு தாயும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. இதனால 2 பேருக்கு மத்தியில உரையாடல் நடக்குது. என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பால் வியாபாரம் செய்யறாங்க. தாயும் மகளும் பால் வியாபாரம் செய்யறாங்க. அப்ப தாய் சொல்றாங்க, மகளே இந்த பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துரு, ஏன்னா கொஞ்சம் நிறைய நமக்கு வருமானம் கிடைக்கும், அதை வச்சுதான் ஓட்ட முடியும், தண்ணீர் கலை என்று சொல்லி சொல்றாங்க. மகள் சொல்றாங்க, இல்ல நான் கலக்க மாட்டேன், தண்ணீரை கலக்க முடியாது, ஏன்னா உமர் அலியுடைய ஆணை இருக்குது, தலைவருக்கு ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தருது. நான் அப்படி கட்டுப்படணும், அதுல பால்ல தண்ணீர் கலந்து வியாபாரம் செய்வது, கலப்படம் செய்வது ஹராமான காரியம், அதுல நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. தாய் வந்து மகள்கிட்ட சொல்றாங்க, இல்லம்மா இந்த சம்பாத்தியம் வச்சு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, கொஞ்சம் தண்ணி கலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும், அதை வச்சுதான் ஓட்ட முடியும், நீ நான் மட்டும் தான் இருக்கிறோம் என்று எவ்வளவு சொல்லி பார்க்குது. அந்த மகள் கேட்கவே மாட்டேங்குது. உமர் அலியுடைய ஆணையை நான் மீற மாட்டேன் என்று சொல்லி விடாபடியாக இருக்குது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உதவியாளர்கிட்ட, இந்த வீட்டை நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, எந்த இடத்துல, ஏன்னா நைட் நேரம் வந்திருக்கிறாங்க, ஆனா எந்த இடத்துல இந்த வீடு இருக்குது, யாருடைய வீடு என்பதை நீங்க கவனிச்சு வச்சுக்கங்க என்று சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய மகன்களை எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. 3 மகன்கள் வாராங்க. வந்தோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு, இந்த பெண்ணை திருமணம் செய்ய, எனக்கு இப்ப திருமணத்துல நாட்டம் இல்லை, ஈடுபாடு இல்லை, திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது என்று சொன்னால் அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சிருப்பேன், ஏன்னா இறையச்சம் உள்ள பெண்ணாக அந்த பெண் இருக்கிறார். ஆனா எனக்கு இப்போது திருமணத்துல தேவையில்லை. அதனால் தன்னுடைய மகன் 3 பேர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் 3 பேரில் யாருக்கு விருப்பம் இருக்கதோ அவங்க சொல்லுங்க, அவருக்கு நான் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கிறேன் என்று சொன்ன உடனே உமர் அவர்களுடைய மகன் ஆசிம் அவங்க வந்து சொல்றாங்க, தந்தையே நான் திருமணம் முடிப்பதற்கு தகுதியாக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே மறுநாள் காலையில அந்த பெண்மணி அழைச்சிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி உமர் எல்லாம் வந்து சொன்ன உடனே அந்த தாய்க்கு ஒண்ணுமே ஓடல. உமர்கிட்ட வந்து அழுகுறாங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், நான் வீட்டுல வேற யாரும் கிடையாது, என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, உழைச்சு தர்றதுக்கு மகன் கிடையாது, அதனாலதான் தெரியாம சொல்லிட்டேனே, மன்னிச்சுக்கன்னு என்று சொல்றான். உன்னை உமரில் அதை எதையுமே கேட்காமல் அந்த மகளை அழைத்து, என்னுடைய மகனே உனக்கு திருமணம் செய்து கொண்டு சம்மதமா என்று சொல்லி கேட்டு கடைசியில தன்னுடைய மகன் என்ன செய்யறாங்க, திருமணம் செய்து வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டுல யாருமே கிடையாது, நேர்மையாக நடந்த காரணத்தினால், பால்ல கலப்படம் கலக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக நாட்டின் ஜனாதிபதியாக கலீஃபாவாக இருந்த மகனை திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்.
நாம் அல்லாஹ்விற்காக நேர்மையான முறையில நடந்து கொண்டோம் என்று சொன்னால், வியாபாரத்தை சரியான முறையில் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து கொள்ள பார்க்க முடியாத வகையில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். அந்த அடிப்படையில் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாக்குறுதி இஸ்லாமிகள்